மீனா, அப்பா. எனக்கு ஒரு கேள்வி. ஆம், உன்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. கல்யாணமானவங்க இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருக்கிறாங்க. நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்ட இவ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படிங்கறத சொல்லுவியா மாட்டியா? கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவியா? ஏன்? ஏன்னா இது தப்பு. அவளோட லைஃப்ல பெரிய ஒரு பாதிப்பு வரும். இல்ல, ஃபர்ஸ்ட் நீ அவட்ட தானே சொல்லணும். அவளோட ஹஸ்பண்ட் ஏன் சொல்லணும்? அவள்கிட்ட சொல்லி அவளை திருத்த பார்க்கணும். ஓகே. இது தப்பு, நீ உன் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ம். இல்ல ஹஸ்பண்ட் சரியில்லை, அவரோட ரொம்ப பிரச்சனை அப்படின்னா அப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கிறத சொல்லணும். இல்ல நான் ரெண்டுமே கேட்க மாட்டேன், நான் ரெண்டு பேர் கூட இருப்பேன்னா அது தப்பு தானே. அவளோட லைஃப் அவளோட சாய்ஸ். இல்ல ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணும்போது திருத்துறது தானே ஒரு ஃப்ரெண்டா என்னோட கடமை. அதை மாற்றக்கூடாது. இது எப்படி தப்பாகும்? அவளோட சாய்ஸ் நீ ஏன் சொல்லக்கூடாது? அவங்களோட சாய்ஸ் இருந்தாலும் எது கரெக்ட் எது தப்புன்னு இருக்குல்ல. இப்ப ஒண்ணு ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், ஹஸ்பண்ட் கூட வாழணும், அது பெஸ்ட் ஃபர்ஸ்ட். இல்ல ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்றாங்க, இது ரொம்ப ஹராஸ்மெண்ட், ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழணும்.